துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சில பேருக்கு வந்து என்ன சார் ஒன்றுமே சரியில்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி பாதிப்பை கொடுக்கலாம், நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி உங்களுக்கு நன்மையாக அமையலாம். இந்த ரெண்டு சான்சஸும் இன்றைய தினத்தில் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னால், குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷன் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பலன்களை நம்ம வந்து அஸ்ட்ராலஜர்கிட்டருந்து நம்ம வந்து கேட்போம். அதனால் இந்த காலகட்டத்தில் எதையும் நிர்ணயிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. புது காரியத்தை ஆரம்பிக்காங்க. பழசில் ஏதேனும் டிஸ்டர்பன்ஸ், பழசில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை எடுத்து இன்றைக்கி ஆய்வு பண்ணிங்கன்னா, நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. யாரேனும் உங்கள்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து அது பெருசாக எடுத்துக்காதீங்க. சின்ன விஷயத்தை பெருசாக மனசில் போட்டு உலுக்கிக்காதீங்க. எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. மனசை மட்டும் காமாக வச்சுக்கோங்க. வேதாத்ரி மகரிஷி அதுதான் சொல்கிறார், மனதை தெளிவுபடுத்தி விட்டால் வாழ்க்கை தெளிவாயிடுங்கிறது. அப்போ மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப தெளிவாயிடும். இந்த மன ரீதியான குழப்பம் கொடுக்கறதுக்கு மாதத்தில் ஒரு 3 செக்கு வந்து கடவுள் வந்து வைப்பார். இந்த 3 செக்கு அது நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்போ இன்றைய தினத்தில் கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருந்தாங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு.